கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, உங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கிறேன், ஆனால் இருந்தாலும் ஒரு சில டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்க போகிறது பவர் செக்ஷனுங்க. இது கவர்மெண்ட் டிவி, இது எல்காட் கிட்டு. இது பார்த்தா பவர் செக்ஷன் தான். இப்போ அந்த ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஒரு போர்டு எடுத்தோம்னா அதில் ஃபியூஸ் போயிருக்குன்னு வச்சிங்களேன். ஃபியூஸ் வந்து பர்னட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம எந்தெந்த இடத்த பார்க்கணுன்னா, ஃபீஸு எதனால் போகும் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ஃபீஸு எதனால் போகுதுன்னு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறேங்க. இந்த எல்லாருக்கும் தெரியும், புதுசாக தெரியாதுன்னுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்க வந்துட்டு பார்க்கணும். ஃபீஸ் போகிறதுக்கு காரணம் ஷார்ட்டு. இந்த காம்பவுண்டுக்குள்ளே பவர் செக்ஷனில் எதுனா ஷார்ட் இருந்தால் நமக்கு வந்து ஃபீஸ் போகுங்க. இது தெரியாமல் என்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் எலக்ட்ரீஷியன் போல் இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபீஸ் தான் போயிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீஸ் போட்டிருக்காருங்க. கிட்டத்தட்ட 10 ஆம்பியருங்க. 10 ஆம்பியர் ஃபீஸ் போட்டு விட்டாருங்க. என்னாச்சுன்னா, எலக்ட்ரிக்கலில் ஃபீஸ் போனதுக்கு காரணம் ஷார்ட்டு தான். ஆனால் அது வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. ஒரு சிஸ்டம் சரியாகவும் இல்லை ஷார்ட்டு கிளியர் பண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் நீங்கள் எத்தனை மணி போட்டாலும் நிற்கவே நிற்காது. எலக்ட்ரிக்கலில் வேணால் போட்டால் நிற்கும், ஆனால் எலக்ட்ரானிக்ஸில் அந்த மாதிரி நிற்காது. ஷார்ட்டு கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் எத்தனை ஃபீஸ் போட்டாலும் கண்டிப்பாக போயிடும். அவர் என்ன பண்ணார்னா, நல்ல ஹெவியான ஆம்பியர் உள்ள ஃபியூஸ் போட்டாருங்க. இதனால் என்னாச்சுன்னா, இந்த கெப்பாசிட்டர், டையோடு, இந்த என்டிசி, இது எல்லாமே என்னாச்சுன்னா மொத்தமாக வெடிச்சிச்சுங்க. மொத்தமே வெடிச்சிட்டு ஃபுல்லாக வந்துட்டு சின்ன ப்ராப்ளத்தை பெரிய ப்ராப்ளம் ஆக்கிட்டார். திரும்ப இன்னும் கூப்பிட்டாங்க அது மாதிரி டிவி பார்க்க சொன்னாங்க. அப்போ வந்து நான் பார்த்தப்போ ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபீஸ் வந்துட்டு ஹெவியாக போட்டுக்கிறாங்க. அது அவங்களுக்கும் விலைக்கு சொல்லிட்டேன். ஆனால் வந்துட்டு தெரியாதவங்களாக சொல்கிறேன் நான். இதை ஃபீஸ் தானே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் போடக்கூடாதுங்க. ஃபீஸ் போட்டால் நிறையா வந்து ப்ராப்ளம் வரும். திரும்ப நம்ம செலவு பண்ண வேண்டி வரும். காரணம், இங்கே இருக்கிற பியூ, இங்கே பியூ இருக்கும், ஆனால் இல்லை இதில். இந்த பியூ ஷார்ட் ஆனாலும் ஃபீஸ் போகும். இந்த டிரான்சிஸ்டர் 3807 இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரான்சிஸ்டர் இது போனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ஆகும். ரெண்டாவது இங்கே இருக்கிற கெப்பாசிட்டர், அந்த கெப்பாசிட்டர் காட்ட பாருங்கள். இந்த கெப்பாசிட்டருங்க மெயின் ஃபில்ட்ரு பாருங்கள். இது பல்ஜாக இருக்குது பாருங்கள், மேலே உப்பி போயிருக்குங்களா. இந்த மாதிரி உப்பி போயிருந்தாலும் ஒரு சில கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா மேலே நல்லாவே இருக்கும், ஆனால் அடியில் ப்ராப்ளம் இருக்கும். பாருங்கள், ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரிது பாருங்கள். இல்லை இந்த சைடெல்லாம் டேமேஜ் இருக்கும், இந்த லெக்கு எதனா வந்து துருப்பிடிச்சி இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு மாற்றணும். ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு சில கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மேலே, ஆனால் உள்ள ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த கெப்பாசிட்டர் கைட்டி தான் பார்க்கணும். உள் பக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு நம்ம கைட்டி பார்க்கணும். இந்த கெப்பாசிட்டர் போனாலும் ஃபீஸ் போகும். அதே மாதிரி டயோடு, 4 டயோடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4 டயோடும் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபீஸ் போகும். ஆனால் செக் பண்ணும்போது ஒரு டயோடு போயிருக்கு, இல்லை 2 டயோடு போயிருக்கு, அதனால் அது மட்டும் மாற்றலாம் அப்படின்னு மாற்றக்கூடாது. நீங்கள் அப்படி மாற்றினீங்கன்னா என்ன ஆகுன்னா, மறுபடியும் இருக்கிற அந்த 2 டயோடு மறுபடியும் ப்ராப்ளம் வரும். அகைன் சேம் ப்ராப்ளம். அதனால் என்ன பண்ணால், 1 போயிருந்தாலும் சரி இல்லை 2 போயிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக செட்டாக தான் மாற்றினுங்க. இன்னொன்று ஃபீஸ் போகிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த பிடிசிங்க. இந்த பிடிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிடிசி என்ன ஆகுன்னா உள்ளே வந்துட்டு ஜாம் ஆகி ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், காட்டுறேன். இந்த 2 பின் வரும், 3 பின் வருங்க. இதில் 2 பின் இருக்குது. இதுக்குள்ளே வந்து என்ன ஆகுன்னா ஜாம் ஆகி ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஃபீஸ் கண்டிப்பாக போகும். இந்த பிடிசாலையும் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் எங்கே ஃபீஸ் போகுதுன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுன்னா, இதை கைட்டிட்டோம்னா நமக்கு வந்து ஓகே ஆகிடும்.
புதுசாக கற்றுறவங்க என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபீஸ் போகுது அப்படின்னா என்ன பண்ணால் முதல்ல பல்பு பற்ற வச்சுங்க. பல்ப் வந்து சீரீஸில் போட்டுருங்க. ஏன்னா பல்பு நீங்கள் சீரீஸில் போட்டு பண்ணிங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட பல்ப் எரிஞ்சிடும். அதை வச்சு நாம் வந்து உஷாராகிக்கலாம். இல்லை இப்போ சாமான் போகிறத அவாய்ட் பண்ணலாம். பவர் செக்ஷனில் ஃபீஸ் போனதுக்கு ஒன்று காரணம். ரெண்டாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம், அதாவது வந்து ஃபீஸ் போகும். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஃபீஸ் போனால் முதல்ல பியூ செக் பண்ணுங்கள். பியூ வந்துட்டு செக் பண்ணுங்கள். இந்த 3807 உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, இது செட்டாக போய் மாற்றிடுங்க. பியூ மட்டும் தானே போயிருக்கு, இது போல் நினைக்காதீங்க. இது வந்து 10 ரூபா தான் வரும். அதனால் செட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இங்கே பேஸ் வோல்ட்டுன்னு ஒன்று வருங்க. பேஸ் வோல்ட்டிங் வரும். இது கலெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா 300 வோல்ட் வருங்க. இங்கே பேஸ் வோல்ட் வந்துட்டு ஒரு 1/2 வோல்ட் வரும். 0.5லேருந்து 0.6 இல்லை 7 அந்த மாதிரி வரும். அந்த வோல்ட் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பியூ போடணும். இது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்கேன், அதில் பார்த்து எடுத்துங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்ஷனில் நீங்கள் பவர் கிளியர் பண்ணால் தான், அதாவது சால்வ் பண்ணால் தான் நமக்கு இது வந்து பேஸ் வோல்ட் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இது பண்ணாமல் பியூ போட்டுருந்தால் பட்டுன்னு போயினே இருக்கும். நீங்கள் வந்து பக்கம் இதை ப்ராப்ளம் எதுனா இங்கே இப்போ அடிக்கடி போகிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற அந்த காட்டும் பாருங்கள், இந்த போகிறது என்னென்னா இங்கே இருக்கிற இந்த டயோடு, ஜீனோ டயோடு இருக்குது பாருங்கள், தெரிதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீனர் டயோடு அதை செக் பண்ணிங்க. அதேமாதிரி இங்கே வந்துட்டு 15K 5K ரெசிஸ்டர் இருக்கும். அதேமாதிரி இந்த ஜீனரு பாருங்க, இந்த ஜீனரு இதையும் வந்து பார்த்துங்க. பவர் செக்ஷனில் இருக்குது இவ்வளோ தாங்க. ஆனால் இது வந்து பவர் செக்ஷனை அட்டன் பண்ணுறது ஈஸிங்க. இது பவர் செக்ஷனில் ஃபீஸ் போகுதுன்னா நாம் பார்க்கக்கூடிய இடம்லாம் இது தாங்க. இதுதான் பிடிசி போனாலும் ஃபீஸ் போகும், டயோடு போனாலும் ஃபீஸ் போகும், பியூ போனாலும் இல்லை இந்த 3807 போனாலும் ஃபீஸ் போகும், இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபீஸ் போகும், இந்த கெப்பாசிட்டர், இந்த மெயின் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் ஃபில்ட்ரு போனாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் போகும். இதுதாங்க முதல்ல இந்த இது பார்த்துரும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் போயிருக்காதுங்க. ஆனால் நமக்கு வந்து செட்டு ஃபுல் டெட்டில் இருக்கும். அது அடுத்த இதில் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றா வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது புரியாது. முதல்ல ஃபீஸ் போனால் என்னான்றதை இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் புரியலைன்னா இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.